ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கோதுமை வச்சு வீட்டிலேயே கோதுமை ரவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் சாஃப்டான சப்பாத்திக்கு கோதுமை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரேஷன் கோதுமையை பொறுத்த வரைக்கும் சத்துக்கள் வந்து அதில் ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதில் டஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட 6 கிலோ அளவுக்கு கோதுமை இருக்குது. இதை வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 தடவை பக்கம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம கோதுமை ரவைக்கும் சரி கோதுமை மாவுக்கும் சரி ரெண்டுக்குமே நல்லா ஊறியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். கோதுமை மாவுக்கு நல்ல கோதுமை ஊற சாஃப்ட்டு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணோம் அப்படின்னா தான் அதில் உள்ள எல்லா டஸ்ட்டுமே வெளியில் போகும். ஸோ அதனால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த கோதுமையிலேருந்து கொஞ்சம் போல் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் வந்து ரவைக்கு, அதாவது கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கோதுமை ரவை செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் கோதுமை ஃபஸ்ட்டு வேக போட்டு எடுத்துடணும். நல்ல கோதுமை சாஃப்டாக நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய ரவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரவை வந்து நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். அதுக்காக தான் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ 3 சவுண்டுக்கு அப்புறம் பார்க்குறேன், கோதுமை நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாதம் மாதிரி நல்லா அமுங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட ரவையும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் நம்ம உப்புமா செய்யும்போது. இப்போ இது நல்லா வந்து ஃபேன் கடியில் வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஆற வச்சிடலாம். ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்பவே வந்துட்டு நேச்சுரலாகவும் நம்ம செய்ய போகிறோம். எந்த வித கலப்படம் எதுவுமே இல்லாமல் கோதுமை ரவை ரொம்ப சூப்பராக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செய்யலாம். ஸோ இதை வந்து தண்ணி நல்லா இருத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வெயிலில் போயிட்டு நல்லா காய வச்சுக்க போகிறேன். வெயில் வந்து நல்ல சூடு, நல்ல பயங்கரமாக வெயில் அடிக்கும்ல, அந்த டைம் வந்து ஒரு 3 நாளாக தொடர்ச்சியாக வந்து காய வச்சுட்டு அந்த வெயில் போனோட்டு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. மறுபடியும் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அது மாதிரி 3 டைம் நீங்கள் எடுத்து காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இதே வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது, நல்லா காலையிலே வச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாளில் கூட சில சமயங்களில் காஞ்சிரும். ஆனால் எனக்கு 3 நாள் டைம் எடுத்துச்சு. ஏன்னா இடையில கொஞ்சம் மோட பொழுதாக இருந்துச்சு. ஸோ அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு 3ஆவது நாள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா காஞ்சு பொறுன்னு இருக்குது. இதை எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா கடுக்குன்னு லைட்டாக சவுண்ட் வரும்ல, அது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிக்சியிலே கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு மிக்சியில் கொஞ்சம் போல் அரைச்சி காமிக்கிறேன். மீதியை வந்துட்டு நான் கொண்டு போய் மிஷினில் வந்து கோதுமை மாவு அரைக்க கொடுப்போம்ல, அங்கேயே நான் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். குருணைக்கு அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே அரைச்சி தருவாங்க. இப்போ கொஞ்சம் போல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பார்த்துடலாம், எப்படி குருணை நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சாதாரண கோதுமை எடுத்து நீங்கள் குருணை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்புமாவாக நம்ம செய்யும்போது அது நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் உப்புமா பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி சொல்லிட்டு 3 டைம் வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரவை ஸ்டேஜ் கிடைக்குதான்ட்டு. கோதுமை ஒன்றோட ஒன்று உடையும் போது அதுலேருந்து மாவு வெளிப்படும் இல்லையா, அதனால நம்ம இதை நல்லா குருணை ஆக்கிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். இப்போது வெளியே எடுத்து பார்த்துடலாம். நமக்கு அழகாக வந்து கோதுமை ரவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சலடை வச்சு, மாவு சலிக்கிற சலடை வச்சு சலித்தோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து குருணையும் கீழே வந்துட்டு உங்களுக்கு மாவும் தங்கிடும். கீழே வர மாவை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம குருணை வந்துட்டு, அதாவது கோதுமை ரவை வந்து எந்த அளவுக்கு ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. வீட்டிலே நம்ம வந்து ஹைஜீனிக்காக செய்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம வந்து கோதுமை ரவை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கோதுமையை வந்துட்டு மேலே சலிச்சு எடுக்கும்போது கீழே வந்துட்டு அடியில் வந்து மாவு தங்கியிருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் கோதுமை தோசைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு 1 கிலோ மாவு எடுத்ததில் 1 கிலோ கோதுமைக்கு எனக்கு இந்த அளவுக்கு கோதுமை ரவை கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு. மீதி வந்து மாவாக போயிடும். அந்த மாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவை பக்குவத்தில் இருக்கும். சாதாரண வெள்ளை ரவை இருக்குல்லையா, அந்த பக்குவத்தில் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கோதுமை தோசை மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதை இப்படியே ஊற்றுறத விட கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு சீரகம் கலந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து நம்மளோட கோதுமை ரவையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கோதுமை ரவையை வச்சு உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு மியூசிக்கோட காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யுதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் இந்த ரவையில் உப்புமா செஞ்சோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் செய்யணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரேஷன் கோதுமையில் கோதுமை உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோதுமை மாவு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த இதில் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனாலும் நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும். நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டு கொடுத்துரும். பாருங்கள், இதை நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நான் மாடியில் காய வைக்க போகிறேன். நல்லா அடிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேக வைக்காதனால அப்படியே கோதுமையாக நம்ம காய வைக்கிறனால நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 நாள்லேயே காஞ்சிரும். இல்லைனாலும் நீங்கள் 3 நாள் கூட காய வைங்க. இதுவும் அதே மாதிரி தான். எடுத்து நம்ம வாயில் போட்டு மெல்லும்போது கடுக்குன்னு இருக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அமுங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா காயலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம காய வச்சுக்க போகிறோம். மாடியில் போயிட்டு நான் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். மாடியில் போய் காய வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா பரவலாக போட்டு காய வச்சு எடுக்கும்போது நல்லாவே அந்த ஒவ்வொரு கோதுமையும் நல்லாவே வந்து உங்களுக்கு கடுக்குன்னு ஆகிடும். ஸோ நல்ல மொறுமொறுப்பாகிடும். இது மாதிரி காஞ்சு அரைச்சிங்க அப்படின்னா தான் மாவு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இது கூடவே இந்த 3 பொருளையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சோயா, அண்ட் தென் வந்து வெள்ளை சுண்டல், அண்ட் தென் வந்து வெந்தயம் 50 கிராம், அந்த ரெண்டும் 1/4 கிலோ. இதை நீங்கள் கலந்துட்டு நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து இது ரொம்பவே சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிட்கிட்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.